எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். இன்னைக்கு கத்தார்ல ஸ்கூல் போற கிட்ஸோட அம்மாக்கள் எல்லாரும் செம்மையா ஹாப்பியா இருப்பாங்க. ஏன்னா ஸ்கூல் லீவ் 2 மாசம் விட்டு வச்சு செஞ்சுட்டாங்க இந்த குட்டீஸ் எல்லாருமே. இன்னைக்கு வந்து பேக் டு ஸ்கூல் வந்து போயிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நாங்க என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றத இந்த vlogல வந்து பார்க்க போறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை முதல் தடவை பாக்குறீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு விசாகன் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இட்ஸ் மீ ரஞ்சனி. விசாகன் குட்டி ஸ்கூல் கிளம்பியாச்சா? இன்னைக்கு அதிசயமா 3:45 எங்க அம்மா அப்பாலாம் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி என்னையே சர்ப்ரைஸ் பண்ணிட்டடா. அம்மாவே 4 o'clock தான் எந்திரிச்சேன். நீ அதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு கிளம்பிட்ட. ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு அவங்க அப்பா, காலையில் நீ எந்திரிக்காம மட்டும் 5 minutesன்னு கேளு, அப்புறம் இருக்கு அப்படின்ட்டாரு. உடனே நான் வந்து அப்பாவுக்கு முன்னாடி ஏஞ்சி சர்ப்ரைஸ் பண்ணுறோமா அப்படின்ட்டு ஏஞ்சிட்டாரு. எப்படி போச்சு வெக்கேஷன் விசாகன்? விசாகன், ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணிட்டாங்க. ஜாலியா ஹாப்பியா இல்லை சேடா? உனக்கு ஹாப்பி இல்லையா? நேத்திக்குல இருந்து ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தியடா. இங்க ஒரு நண்டு பின்னாடியே வருது பார், பாதி யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டேன். பாய். அண்ணா ஸ்கூல் போறான், நீனும் போறியா? அண்ணா ஸ்கூல் போறியா இல்ல உன் ஸ்கூல் போறியா? அண்ணா கழட்டிட்டான் இந்த பிரேஸ்லெட். இது இதாச்சோட பிரேஸ்லெட். அவனுக்கு அதான் வேலை. வேணும்னு அடம் பிடிப்பா, அப்புறம் வேணான்னு கழட்டி போடுவான். அச்சோ 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 லித்து, ஸ்கூல் போறதுல ஹாப்பியா சேடா? அச்சுமா ஸ்கூல் போகணுமா? வா வீட்டுக்கு போவோமா? ஸ்கூலுக்கே போறோம். அச்சு பாய். அச்சு பாய். இன்னைக்கு மார்னிங் நம்ம வீட்ல என்ன பிரேக்ஃபாஸ்ட் ஜீவிதா? எதை சொல்றது எதை விட்டுறது, எதையாவது சொல்லு. இது வந்து எக் ஒயிட் மட்டும் யூஸ் பண்ணி இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி, இது வந்து 9 வகையான நவதானிய தோசை. அது வந்து இது வந்து நட்ஸ் லட்டு. புரோட்டீன் இல்லடா, நட்ஸ் லட்டு. நட்ஸ் புரோட்டீன் தானே? ஓகே ஓகே, கரெக்ட் தான். அடுத்து இது வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ சப்பாத்தி. ஆமா, எல்லாமே ஃபுல்லா புரோட்டீன். எஸ், இது வந்து வேர்க்கடலை சட்னின்னு சொன்னோம்ல. ஆமா, இன்னைக்கு மார்னிங் புரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட். குட்டீஸ்க்கெல்லாம் பேக் பண்ணிட்டு மீதி என்னெல்லாம் இருக்கும் நம்ம சாப்பிட்டு என்னென்ன சொல்றான் பாருங்க அப்படின்னுவாங்க எல்லாரும். இதுதான் நானும் ஜீவிதாவை சேர்ந்து சாப்பிட போறோம். யாருக்கெல்லாம் வேணுமோ வாங்க, அதுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிருவோம். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். இது உனக்கு. சொத்து பிரிக்கிறியாடா? உனக்கு. இது எனக்கு. அவ்வளவுதான். இதுவும் உனக்கு. டேய் போதும் போதும். இது பிக் தோசை, இது எனக்கு. பிச்சு போடுவேன். இது நீ சாப்பிடணும். நீ தான் வளர்ற பிள்ளை, இன்னும் வளரு. நான் ஆல்ரெடி வளர்ந்து முடிச்சிட்டேன். போதும், சாப்பிடலாம். சட்னி. எஸ். நீ வேர்க்கடலை சட்னி எப்படி பண்ணுவ? வேர்க்கடலை போட்டு பண்ணுவேன் அப்படிங்க. நான் வேர்க்கடலை, காஞ்ச மிளகா, தேங்காய், புளி, உப்பு. பச்சை மிளகாவா? பச்சை மிளகா வச்சுன்னா ஒயிட்டாவே இருக்கும் சட்னி. ஓகே, நான் கொஞ்சமா ஒரே ஒரு பல்லு பூண்டும் போட்டேன். ஸோ நல்லா டேஸ்டா இருக்கும். பூண்டு, புளி, பச்சை மிளகா. நான் காஞ்ச மிளகா, தேங்காய் வச்சேன் இந்த தடவை. நாங்கள் தேங்காய் சேர்க்க மாட்டோம், மேக்ஸிமம் சேர்க்க மாட்டாங்க. பட் தேங்காய் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்ட்டு சேர்த்தேன். ஆம்லெட்ல கலக்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டு பார்ப்போம். புதுசா ட்ரை பண்ணுவோம்டா. பண்ணுடா, நம்ம இஷ்டம் தான். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நீங்களும் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க எப்படி இருந்தது. நீனே பண்ணுமா அப்படின்ற. பல நாள் கழிச்சு நம்மளோட ஆசை ஒண்ணு நிறைவேறிடுச்சு. ஆமா, நண்டு சிண்டு இல்லாம நாங்க பேட் விளையாண்டுட்டோம். அதுவே ஒரு பெரிய இதுதான். உனக்கு எப்படா இருக்கு? ஜாலியா இருக்கு. ஆனா இந்த சன்னை பார்த்தாதான் கடுப்பாகுது. அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. நல்லா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். 10 நிமிஷம் விளையாடினாலே வேர்த்து ஊத்துது, அந்த மாதிரி இருக்கு. கரெக்ட். அதனால ரொம்ப கசகசன்னு இருக்கு, வேர்த்து ஊத்தி ஒரு மாதிரி இருக்கு. ஒரு 1/2 hour விளையாண்டுருப்போல. நம்ம ஜீவிதா வந்து பெரிய பிளேயர்.
இவ அடிச்சான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அடிக்கிற நேரத்தை விட அந்த கார்க்க பொறுக்கிற நேரம் தான் ஜாஸ்தி. அப்படி ஒரு பிளேயர்னா பாத்துக்கோங்க. யார் தப்பா விளையாடுறான்ட்டு கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. ஏன் நான் இந்த சைடு இருக்கேன், எப்படி பால் போட்டாலும் அடிக்கணும், அதான் ஒரு பிளேயரோட திறமை. இவங்க நிக்கிற இடத்துல பால் வரணும்னா அது எப்படி வரும்? பறந்து கிடையாது அடிக்கணும் நான் சொல்ற முடியாதுன்னு வாயிலே குத்துவேன். இவ அடிக்கிறதையும் விட்டுருவா, எனக்கு அடிக்க வர்றதையும் விட்டுருவா. பொறுக்கி பாதி நேரம் போயிரும் எங்களுக்கு. சரி ஓகே வா. இப்ப அடுத்து என்ன பாக்குறீங்க? டயர்ட் ஆயிட்டோம், ஃப்ரெண்ட் வீட்ல போய் சில் பண்ணலாம்னு போயிட்டு இருக்கோம். நம்ம மட்டும் ஜாலியா இருக்கோம், அவளையும் சேர்த்து ஜாலி பண்ணுவோம் அப்படின்ட்டு போய்கிட்டு இருக்கோம். டேய் வீடு இந்த சைடுரா, எங்கடா போற? கண்ணு தெரியல, கண்ணு தெரியாதவங்க காது கேட்கறதவெல்லாம் எனக்கு ஃப்ரெண்டுன்னு ஒரு காமெடி வரும்ல, அந்த மாதிரி தான் பண்றது. உனக்கு வயசாயிருச்சு, உன்னோட ஃப்ரெண்டா இருக்க எனக்கு வயசு ஆகத்தானே செய்யும். அது கரெக்ட் தான். ஆனா என்ன உன்னோட கம்மி வயசு தான் எனக்கு. ஆமா ஆமா. தோசை வாசனை வருது இல்ல? ஆமா, 2 பேரும் பயந்துட்டாங்க. பயமுறுத்திட்டியா? ஸ்கூல் போயிட்டு வந்துட்டீங்களா? என்ன சொன்னாங்க ஸ்கூல்ல? ப்ராஜெக்ட்லாம் கொடுத்தாங்க. அடுத்து ஸ்டிக்கர்லாம் கொடுத்தாங்க. பாரா ஸ்டிக்கர் கொடுத்தாங்களா? காட்டுங்க. வெல்கம் பேக் டு ஸ்கூல். சூப்பர். அச்சு நீங்களும் வாங்க. என்னடா அச்சு அது? ஸ்டாரா? வாவ், ஐடி கார்டுல ஸ்டார் கொடுத்துருக்காங்கடா. அதுல என்ன எழுதியிருக்காங்க? வெல்கம் பேக் டு ஸ்கூல்னு எழுதியிருக்காங்க. மிஸ் என்ன சொன்னாங்க? உங்க மிஸ் வந்திருந்தாங்களா இன்னைக்கு? பேபி 2 இருக்கு. பேபி ஜே சொல்லி கொடுத்தாங்களா? இப்படியா சொல்லி கொடுத்தாங்க? இது மிஸ் என்னடா சொன்னாங்க? ஜிட்டு எங்கன்னு கேட்டாங்களா? நீ என்ன சொன்ன அதுக்கு? ஹேர் கட் பண்ணிட்ட மிஸ் அப்படி சொன்னியா? மை நியூ ஸ்டைல் அப்படி சொன்னியா? வெல்கம் பேக் டு ஸ்கூல்னு டபுள் சைட் டேப் போட்டிருக்காங்க, அதனால குட்டீஸோட ட்ரெஸ்ல அழகா ஒட்டிடுச்சு. இப்போ இது இந்த இடத்துல ஒட்ட வச்சுக்கலாம். இது நல்ல ஐடியாவா இருக்குல்ல? சூப்பர். கார்டன்ல என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். இங்கே வந்து சுற்றி முக்கு அடி வெளுத்துரும் இருக்கு. இங்கே வந்து குண்டுமல்லிப்பூ எல்லாம் பூத்துருக்குங்க. நான் ஊர்ல இருந்தப்போ ஜீவிதா ஃபுல் மொட்டு பிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. பிக்கெல்லாம் இல்லை, அது ஏதாவது விழுந்து இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் பாரு, நம்ம குண்டுமல்லிப்பூ பற்றியா ஒன்று வச்சாலும் நல்லா எவ்வளோ பெருசுக்கு இருக்குன்ட்டு. செம்ம பெருசாக இருக்குங்க, நல்ல இதுவாக இருக்கும். பறிச்சிரு எல்லாத்தையும். உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கல, அதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்தா இங்க பாருங்க, உங்க அம்மாக்கு அதான் வேலை. அங்க ஒண்ணு இருக்கு பருப்பு. நம்ம கறிவேப்பிலை செடி இதுதான் வந்து இல்ல சுருங்கின மாதிரி இருக்கு. இங்க மேல எல்லாம் அந்த வெயிலுக்கு இதுவா இருக்கு, கொஞ்சம் தண்ணி ஊத்தணும்னா சரியாயிடும். வெயில் காலம் போயிடுச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்டா. இப்ப கொஞ்சம் தானே அனல் காத்து சரியாயிட்டே இருக்கு, அப்ப சரியாயிடும். சைடு கருவேப்பிலை வந்து கொஞ்சம் மஞ்சள் கலர் அடிச்ச மாதிரி இருக்குல்ல. இது வந்து முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை வந்து கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. இந்த பாருங்க, நல்ல கீரைலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, சூப்பராக இருக்கு. இந்த தடவை மெயின்டெனன்ஸ் ஃபுல்லாமே நம்ம மீனா தான். இந்த தடவை நம்ம கார்டனில் புது வரவா கீரைலாம் வந்திருக்கு. இந்த கீரை எல்லாமே மீனா தான் போட்டது. 5வது வாட்டியாக வந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், இந்த இடம் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இடத்துல போட்டிருக்கோம், காமிக்கிறேன். கோலமும் இப்படி தான் வரும், கம்பும் இப்படி தான் வரும். ஸோ ஏதாவது வந்தால் தான் தெரியும். இது வந்து பறவை மூலமாக வந்திருக்கு. கம்பை பிடிச்சி அண்ணாக்கு தோசை ஊற்றி கம்பு தோசையா? என்ன அது ஒன்று தான் மிச்சம் வச்சுருக்கோம். இது இன்னொரு கீரை, இது இன்னொரு இது. அடுத்து நெக்ஸ்ட் புது வரவா வந்து பைனாப்பிள் வச்சுருக்கா மீனா, அதுவும் வந்து வளர்ந்துக்கிட்டே வருது. அடுத்து இதுலேயே வந்து கீரை போட்டிருக்கா. மொத்தம் 3 இல்லை, இன்னும் ஒரு 2 கூட இருக்குது, காமிக்கிறேன் பாருங்க. இங்கேயும் கீரை, இங்கேயும் கீரை ஃபுல்லாக வந்து மீனா போட்டு வச்சுருக்கா. அடுத்தது நம்ம லெமன் கிராஸ் பற்றியா? துளசி நல்லா வந்திருக்குல்ல? துளசியும் நல்லா வந்துருச்சு. லெமன் கிராஸ் தான் வேற லெவல். ஏதோ கரும்பு தொப்புக்குள்ளார போவாங்களே அந்த மாதிரி இருக்குது. சரியான லெமன் கிராஸு நிறைய வந்திருக்கு. ஏதாவது பண்ணணும்டா ரெசிபி, அதை வச்சு பண்ணுறேன். எதுனா பண்ணதை போய் நம்மளோட முடக்கத்தான் கீரை தோசை செய்யணும்.